வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பந்தக்கால் நடுறதுக்கு மூங்கில் கால் என்ன சொல்கிறது, அரசாணி கால் நடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் வெட்ட வந்திருக்கோம். இன்னும் மூங்கில் மரம்லாம் சாதாரணமாக கிடைக்குங்க, இப்படிலாம் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேடி அலையதாக இருக்குது. பாருங்கள், இதுக்குள்ளெலாம் போகிறதா இருக்குது பாருங்கள், பாம்பு ஊச்சிலாம் கிடக்கும். இது போக வண்டி தான் வாங்குறோம். ஏன்னா ஹைட்டாக வளர்ந்துருக்கு, வெட்ட முடியல. பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. எங்கே இருக்கு? வெட்ட முடியுதா? எல்லாம் வளர்ந்து தான் இருக்குது ஃபுல்லாக. முன்னாடி மாலை பொழுது பில் சத்தம் அப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னா இந்த இதில் இது வேணால் உழைச்சி இந்த இது இன்னும் ஒரு 15 வருஷம் முன்னாடி ஃபுல்லாக ஓட ஃபுல்லாகவே என்னமோ இருக்குங்க. நம்ம இயற்கை அந்த பழங்கள் இருக்கும், இப்போலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் வெட்டி தள்ளி. மூங்கில் தோட்டம்லாம் அதிகமாக இருக்கும் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, ஒரு இடத்து மட்டும் தான் இருக்குது இங்கே. அதுக்கு அந்த பந்தக்கால் நடுறதுக்கு அரசாணிகள் நடுறதுக்கோசரம் அப்படியே வெட்ட வந்திருக்கோம். முள் மேலே ஏற முடியலங்க, அப்படி கொடுவா சரி வெட்ட முடியாது, அப்படியே இழுக்கிறோம், இழுத்து தான் வெட்ட முடியும். சதீஷை பார்த்து மடம் சத்தம் தான் கேக்குது. அவருக்கு நீ விட, அவர் பண்ற நீ ஐடியா அவருக்கு சொல்லாத. நான் உள்ள போய் எடுக்கிறேங்க. இன்னும் மேலே உடஞ்சிருக்குண்ணா. கிட்டன வந்து பிடி, நூனியில் போய்ட்டு பிடிப்பேன். நானே கிட்டன இருக்கிறேன், நீ என்ன உனக்கு வேலை? என்ன பார்த்துண்ணா? ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக விட்டுங்க. ஒரு வேலை வெட்டியாச்சுங்க, சின்ன சின்ன சேதாரங்கள் வரும். உன்னை இங்கேடா பிடிக்க சொன்னா, உன்னை அங்கே நுனிக்கு போயிட்டு பிடிக்க சொல்லல. நீ என்னத்துக்கு ஈத்துட்டு வந்தா? அவன் தானே குளிச்சு வேட்டி கட்டி வா போலாம் முன்னாடி நிற்கிறான் வந்து குளிச்சுட்டு வேட்டி கட்டி. எங்க கைட்ட போறாரா ஒரு வெட்டியாச்சுங்க மூங்கில. எத்தனை கணுன்னு வைக்கணும் இது?
வெட்டி தரேன். ஆ. நீ குச்சியே போட்டு ஊனி அதிலே பந்தக்கால போட்டு என்ன சரி சார் அவன் சேர்த்துக்காரன் எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம். இல்லை இல்லை எத்தனை கணுன்னு சொல்லுவாங்கள்ல 9 3 9 அப்படி 5 அது மாதிரியா கொடுவா நான் எடுக்கல. இந்தாண்டு இருக்குதா அந்த கட்டை மேல உள்ள பாம்பு வச்சுருந்தா கூட தெரியாது போலாங்க, அப்படி இருக்குது. வர முடியுமா? வர எந்த வேலை தான் எனக்கு 2 வேலை வைக்காம நீ ஏய் கொடுவா போது பொதுவாக இரும்பு வைத்து அதை கூட உணவு தூக்கி போட முடியல. நீங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டா 3 பிள்ளைய பெற்று போட்ட வரியா? ஏய் நக்கி விட்டா நீ மட்டும் பேசிட்டு இருக்காரா? நீ வாங்கி கொடுத்து நான் நக்கிட்டேன். இந்த ஒரு குவார்டர் காய் வச்சு போண்டா கட்டையில் லைட்டாக தூக்கி எடுத்து வந்துருக்கேன். செத்தவன் கால் கூட வெட்டாது அந்த மாதிரி கூட இருந்துருக்கான். எங்கடா போற நீ பேர் பாடி கட்டிட்டு நிற்கிற? இப்போ நீ எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன ஒன்றே மாதிரி சோத்த கட்டையா உழைக்கிற கட்டலை அப்படி தான் இருக்கும். ஷூ கடவுளே. உனக்கா ம் நீ மட்டும் போகிற எத்தனை கட்டை வைக்க சொல்லணுங்களோ வச்சுக்கிறேன். சொல்கிறா வேற எதுக்குடா? குச்சி பொறிக்க போடுறான்னு நான் சொன்ன வேலையை நீ செய். எனக்கு நீ வேலை வச்சுட்டு 2 வேலை வச்சுட்டு இருக்காது. இதை கை சப்பி எடுத்துட்டு போயிடலாம்டா பண்ண சார். ம் எடுத்து போய் கட்டி அவன் தலையில் சும கட்டி அவன் தலையில் தூக்கி விட்றான் போட்டான். அங்கே போய் எதுனா என்ன பண்ண போகிறா அதை வச்சு எடுத்துகிட்டு போனால் ஒரு 23 30 எடுத்துகிட்டு போனால் ஏதோ வேலி அடைக்கிறதுக்கு ஆகும். இங்கே வீட்டுக்கு போகணுமா ஊருக்கு போகணுமா கோமணம் கட்டிட்டு கூட நிற்பேன். விவசாயம் எப்படின்னா அப்படி தான். எங்கேயும் நக்கிட்டு வந்துட்டான். நான் தான் சொல்லி நீ வாங்கி கொடுத்து நான் நக்கி விட்டேன்டா. ஏய் சின்னதாக எதுவும் இருக்கலாம். நீ பாருங்க முடியுங்கிறான் தோப்பில் தான் இருக்கும். எது ஏய் ஏய் ஃபஸ்ட்டு வளர்றா எல்லாத்தையுமே கணுக்கணுவா வெட்டினா அப்புறம் ஏன் என்ன பண்ண போகிற? நாங்கள் போய் வெட்டிக்கலாம், நம்ம போயிட்டாங்க. தம்பி உனக்கு இப்போ 9 கணம் வச்சு வெட்டி தரேன். குச்சியே வெட்டி தரேன். தூக்கிட்டு போய்ட்டு வச்சு நீட்டு குச்சா விட்டேன் நான். உனக்கு நீட்டு குச்சிலாம் இல்லை தம்பி. என்னதுக்கு மயிருக்கு இங்கே உனக்கு நீங்கள் உனக்கு குச்சி பார்த்து உனக்கு நான் ஈத்து கொடுப்பேன். நீ நீட்டு குச்சா கொண்டு போய்ட்டு வைக்கிற பார்க்குறியா? நீட்டு குச்சி என் தம்பி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு கம்முன்னு இருக்கிறேன். இல்லைன்னா முறையில் வெள்ளூர் ஓட்டு இருந்துருக்கணும். மயில் சத்தம் கேட்குதுல்ல? அங்கடா கேட்குது. இங்கே தான் கேட்குது. மேலே இருக்குண்டா. பெரிய கட்டையை போட்டோம். அவனுக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ண வச்சு 3 பிள்ளையை பெற்று போட்டோம். என்ன போ இதெல்லாம் எடுறா. அவர் தான் எல்லாத்தையும் எடுக்கிறான். நான் அது உழைக்கிற ஒர்க்குன்ட்டார். அப்புறம் என்ன தம்பி துண்டு தாண்டா கட்டுறேன், கட்டியோட நிற்கல. இப்போ கட்டியோட நிற்கிறது அதுவே பேஷனாக எடுத்து போகிறானோ. நான் இந்த சட்டி போட்டுக்கிறேன், நான் அந்த சட்டி போட்டுக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் கொடுத்து கஷ்டம் எதை அந்த காலத்தில் ஒரே சட்டி தான் கோமல சட்டி லங்கோடு. வீட்டுக்கு வாங்க. மாடு கிடப்பு இங்கே கொடுங்க. என்ன இவர் தான் மாடு மேய்க்கிறது. இங்கே இருக்காங்க அவங்க. பெரியம்மா இங்கே இருக்கு. 4 வயசில் இருக்கிறவனே நடத்தி போட்டு இருக்கிறான். 22 வயசில் நான் ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன். அவன் வீடியோ எடுக்கிறான். நீ வாங்கி கொடுத்தியா? நான் குடிச்சு இப்படி சோற கொடுத்து போயிருக்கேன். யாரு எனக்கு இல்லை பாரு.
இங்கே வேலைன்னா கொஞ்சம் தலையைத்து அப்படி இப்படி இருக்குது போயிட்டுருக்குங்க. அது தலையைத்து இந்த மேலே ஏற்றுட்றே அங்கே அந்த அந்த கணக்கு வெட்டா இதில் வெட்டா அவன் கொஞ்சம் மாதிரி மூத்த கட்டலடா அடியில் வைக்க இளங்கட்ட. இது அங்கே போய் மேலே நறுக்கலாம்டா. இதில் நறுக்கடா. அங்கே போய் வேற எதுக்கு கூட ஆகும். எதுக்கு உனக்கு தம்பி ஒரு நான் ஒரு வாங்குறவங்களுக்கு அந்த குச்சி கைக்கிறேன். ஓ வாங்கறதுக்கு நானே என்னடாப்பா அதுக்கு தானே இன்னும் கேட்பறா. இதில் போடுறா சொல்கிறதுக்கு கிடையாது. இதில் போடுறா. அதை போட்டு இதில் போட்டுனா இது வேணுங்கிறத இங்கே கைச்சிக்கிட்டு இதில் இருந்து கணக்கு பண்ணிக்கலாம். போடு நீ சொல்கிறதுக்கலாம் வெட்டின பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இதில் போடு நம்ம கைச்சிக்கலாம். இதெல்லாம் காஞ்சி போச்சு. அதெல்லாம் டேய் 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 இதில் போடுறா. போடா வேலை போச்சு போடு. எவ்வளோ எட்டுதான் பாரு ஊற்றி ஓட போடு. இந்த மாதிரி நான் எனக்கு 2 வேலை வைப்பேன்னு சொல்ல அது எப்படி போட்டு நம்புறேன். எங்க வாங்கிடுவா ஏய் தள்ளி அந்தாண்ட விட்றி. அந்த இதை வச்சு தள்ளி விட அப்படியே அங்கே வச்சு கீழே கிடக்கு பாரு. இது மாதிரியே பிடிச்சா எல்லாத்தையும் பார்த்து போட்டுருக்கணும் சார். கேட்குறதுனால சொன்னது ஏதாவது சொல்லுங்கண்ணா. இன்றைக்கி தான் வந்து ஒருத்தர் சொன்னலு போனார். எதுக்கு அந்த பந்தக்கால் நடுறாங்கன்னா ஈஸ்வர் தான் சிவன் வந்து அரசன் அரசனா என்னது புரியலதா வந்து சொல்லுது. அரசன் வந்து எல்லாத்து வீட்லேயும் போய் பார்த்துக்கிட்டு நூற்றுக்கால் பந்தக்கால் நட்டுட்டு அது ஒரு வீட்டுக்கு போக முடியாது இல்லை டைம் அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. அதே மாதிரி நீங்களே என்னை நினச்சிக்கிட்டு இந்த காலை நடுங்க அவனுக்கு போல அரிசியாக போடக்கூடாது. அது உனக்கு தெரியுமா? நெல் தான் போடணும். உனக்கு அனுப்பிவிட்டு பாரு. நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருப்பான். எனக்கும் வந்துச்சு வீடியோவில். அனுப்பிவிட்டதை உனக்கே நானாச்சு வீடியோவில் பார்த்துருக்குன்னா ஒரு நல்ல விஷயத்த ஒரு முன்னாடியே இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா அது கேட்கணும். நல்ல விஷயத்த அப்போ வந்து நெல்லும் பூவும் தான் போடுவோம். நெல் வந்து விதை உருவாகிறது. அரிசி அந்த விதை உருவாகுதுன்னு கேட்டான் கேள்வி. அப்படியாப்பட்ட கேள்வி சொல்லுங்கன்னா இப்போ நெல் இருந்து இப்போ அவிச்சிட்டாங்க அரிசி ஆகிப்போச்சு அவ்வளோதான். இப்போ இருக்குடா நெல் நெல் வந்து உயிர் தெழு வரும். அரிசி உயிர் தெழு வரும். உயிர் தெழு வரும். இது தமிழ் தீயே வாய் போடுறதே நிற்காத. அதான் நம்ம விஷயம். இந்த 4 கை நறுக்கிறதுக்கு வெஜி பேக்கலாம். மூங்கி மரத்தில் இறங்கி வேலை செஞ்சு பாடுறி அப்புறம் தெரியும். 4 கையா இல்லை 4 உன் காலும் உன் கை 4 கீக்கி தானே. மணியண்ணா இளங்காய் தானே வைக்கலாம். நிறையா பையன்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சிரிக்காதடா சிரிச்சவனா சிரிக்காத. அப்புறம் அந்த கதையை முழுசாக சொல்ல பாருங்க. அரசாணி கால் எதுக்கு நடக்குன்னு அதை சொல்கிறதுக்குன்னா அப்புறம் நீ அரிசிக்கு போனால் அப்புறம் அரிசி கதையை முழுசாக சொல்லலை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் கிட்ட நிற்கிறது. நீ அப்படி தானே நிற்கிற. எனக்கு 2 வேலை வச்சுக்கிட்டு நான் 7 வருஷம் பெயிண்ட் ஆடுறான்னு சொன்னேன். இல்லை நான் 3 வருஷம் பெயிண்ட் தான் அப்படி பண்ணி அடிச்சு வச்சிருக்கிறேன். நான் என்னத்தை சொல்கிறது? பெயிண்ட் அடிக்கிறேன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். நீ ஒரு இடத்துல நின்றுக்கிட்ட எனக்கு என்ன 10 லிட்டர் வச்சுருக்கிறியா இல்லை 5 லிட்டரில் எடுத்து வச்சுருக்கிறா கேன நான் அப்படியே கரைச்சி அடிக்க 40 டப்பாவும் 40 டப்பாவும் 4 கிழமை அடிக்கிறதா இருப்பேன். பெயிண்ட் அடிக்கிறது யூடியூப்ல புட்டு உடச்சு விட்டு போகிறேன் கம்பெனி.
கேட்டால் நான் பெயிண்ட் கடையில் இருக்கிறேன். பெயிண்ட் கடையில் இருக்கிற உனக்கே தெரியல என்ன கலர் கலந்தா வருதுன்னு கேட்டால் அது என்ன கலரு? லெவண்டரா? நாங்கள்லாம் கத்திரிப்பு கலரு, ரோஸு கலரு, பிங்கு கலரு, மஞ்சள் கலரு அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏய் கை கீழே வைடா, அப்போ தான் செத்துறதுக்கு கரெக்டாக மூச்சோட வரும். என்ன பறக்குது? வெட்டி முடிச்ச பிறகு நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க? அதான் இது வரைக்கும் தெரியாதா? கீழே வச்சிருந்தான். நீ தயவு செஞ்சு எனக்கு வேற மாதிரி பேச வைக்கணும். கீழே வச்சிருந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எடுத்து வை, இல்லைன்னா அப்புறம் கதை சிரிப்பாக சிரிச்சு போயிடும் நாளைக்கு. உனக்கு ஒன்றும் தெரியாது, அனுபவிக்கிறது நானும் தான் இருக்கும். வாங்குற எடுத்துட்டு வா. அந்த மணிலண்ணா ஒரு வேளை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க. போயிட்டு அதை கணுவாக வெட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சிமிர்தா சாமி வெட்ட வந்தேன். ஏன்டா ஒரு மரத்தையே வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், சிமிரா வெட்டாம. கிளைமேட் நல்லா இருக்குங்க. பகல் ஃபுல்லாக வெயில் அடிக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பக்கம் பாருங்க, மூங்கில் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. இந்த கரும்பு தோட்டம். நம்ம மேலே இருந்து பிசுறு கட்டி கொடுத்துட்டா வரும். இதில் இந்த இடத்துல அப்படியே வெட்டி முடிச்சுக்கலாம். இல்லை இதோட வெட்டி 7 கண்ணாவாயிடா போனேன் சார். 7 மணி காது குத்து விட்டுலேயே கரிச்சோறு போட்டு காது குத்து விட்டுலையா? எங்கே பெருமாள் கரெக்டாக நீ எண்ணி பார்த்து வெட்டினா நாட்டிங்க நாங்கள் போய் கூட நெரிக்கலாம் புள்ளியானுங்க. இது கொடுக்க அது வெட்ட போகிறீங்களா? அதுவா? வளர்ற புள்ள கை வைக்க மாட்டாங்க. மூங்கில் சிம்மர் வந்து வளையும் நல்லா, ஆனால் ஒடிஞ்சிடாது அவ்வளோ சீக்கிரத்தில். அடிக்கட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும், பழுக்குங்க. கரெக்டு தான். சதி சீத்தம் தெரியுமா எப்படி ஈத்து தூங்கினா? நான்
65 கிலோ இருக்கிறான். நான் ஓண்டி ஜிம்மரு பிடிச்சி நின்றுது. என் தம்பி நல்லா நிறையா காலம் வாழணுன்னு. ஐயோ கைச்சு விட்டு ம் இது மட்டும் காய்ச்சிரு 7 கண்ணு வச்சுக்க. இதை கைச்சு விட்டு இது அடியில் வச்சுனாவே இது தண்டை நறுக்கிட்டுனா ம் ஒரு அடி சும்மா சாத்துறா பக்கம் தான் கை கூட ஊனுவாங்க. ம் ம் 7 கையை ஒரு இந்த இடத்துல நறுக்கிக்க. ம் இந்த இடத்துல இது முனையை நறுக்கிட்டு இதில் கட்டிக்கணும் மாங்குத்தை. இது என்ன பண்ணுறா கட்டையை வச்சு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கக்கூடாது. ம் இந்த சைஸில் அப்படியே விட்டால் தான் அந்த இதில் வந்து பூ மாங்காய் இலை ம் எல்லாம் வச்சு கட்டணும். அப்புறம் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ம் வீட்டில் முகூர்த்தம்னா தான் அதெல்லாம் வச்சு கட்டுவாங்க. எனக்கு அப்படி தான் கட்டினாங்க. நம்ம அங்கே முகூர்த்தம் இந்த நாளைக்கு என்ன சும்மா நாங்கள் நீ எந்த வீட்லையாவது கட்டி நீ பார்த்துருக்கிறியா? நீ ஏதோ வகை தெரியாத கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் கல்யாணத்தில் வச்சாங்கன்னு எல்லா கல்யாணத்துலையும் அது மாதிரி எல்லாம் இல்லை. சரி, நீ எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்கா? பாரு இதில் 7 கனவு இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்கு? எத்தனை கோயிலுக்கு போயிருக்கா? இருடா இது வந்து இப்போ கல்யாணம் பண்ணோடனே நீ நல்லா ஸ்டைலியாக நல்லா தெம்பாக இருக்கிற. அதனால இந்த ஆமாம் இது மாயம்மாவன். இது வந்து பயணிமுத்துமாவன். ஏன் இங்கே நீ கீழே இருக்கிறேன், இங்கேருந்து உக்காந்து என்னைய சாவடிக்கலாம். அதில் உட்காந்து பார்த்துட்டு வருது. இது இந்த சின்ன சின்னதான் இருக்கு. ரொம்ப நறுக்கிறாத பூனை சார் இந்த மாதிரி விட ம் ம் அந்த மாதிரிலாம் கடை எனக்கு நுனியில் மட்டும் தானே 2 இருந்துச்சு. உனக்கு இல்லை. உனக்கு யார் வெட்டினாங்களோ எனக்கு தெரியாது. நான் என் தம்பிக்கு வெட்டி கொடுத்துருக்குறேன். அப்படியே போயிட்டு வைப்போ. இதை மட்டும் சின்ன சின்னதாக கட்டையில் வச்சு நறுக்கி போடு, சீச்சிக்கும். நான் வரேன். இந்த போய்ட்டு துணியை மாட்டிக்கிட்டேன். இல்லை என்ன நான் துணியை மாட்டிக்கிட்டு என் காஸ்டியூமோட வரேன். காசு எடுத்து வந்து நம்ம போயிட்டு வருவோம். சின்ன கிளம்பு பெருசாக போயிட்டு வருவோம். ஃப்ரெண்டாக இருக்கிறேன். பெயிண்ட் அடிச்சு அங்கே கேள்றா. தம்பி கண்டேன் ஏதாவது கேட்பானா? அப்போ நீ தான் சூடு சொரணம் இல்லாமல் இருக்கிற. என்ன அது மாதிரி யாரும் சொல்கிறியா? வா போ. நான் போகிறான், பெருசாக போகிறான், காய்கறி வாங்குறான், காசு வாங்கி ஒன்றும் கிடையாது. என்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாங்க. இது ஒரு நல்ல வேலை. இதை ஊன சொல்ல ஒருத்தங்கட்டியாக இருக்குது. எப்படி சவுண்டு இதுதான் என் மையம். நீ அவன் என்னை பிடிச்ச வீடை இதுதான் இருக்குது. இங்கே வர பார்த்தா வெளியே பார்த்தா இது மாதிரி வெள்ளைன்னு சொல்லியுமா, இதில் எப்படி ஓட்டையாக இருக்குதா அது மாதிரி தான். ஒன்றதுக்கு பிறகு இல்லை. விட்டா யாரு எனக்கு அத்தான் எனக்கு ஒவ்வொருத்தனுக்கும் 7.5 வரும். அந்த ஏதோ கண்ட சனியோ அந்த சனியும் பண்ணுவேன். எனக்கு ஜென்ம சனி போல. அப்படி தான் அதான் ஒன்றை விட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவா. போ நேரத்தில் போ வாங்குறவங்க எங்கே போன கஷ்டமா சின்னதெல்லாம் வச்சு திருவாகம் போனோம். யாரை பார்த்து கல் சட்டி வந்துடணும்.